Hey guys, good morning. Hope you all are doing good. Good morning on the 8:30, 8 o'clock எழுந்திரிச்சிட்டேன். செம்ம தூக்கம் வந்துச்சு, திரும்பி தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து vlog எதை பற்றினா டே அதாவது என்னோட டே டு டே லைஃப் பற்றி தான் vlog எடுக்க போகிறேன். அண்ட் ஏன் இதை எடுக்கிறேன்னா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோ, நீங்கள் என்ன மாதிரி vlog எதிர்பார்க்குறீங்கன்ட்டு. ஸோ நிறையா பேர் வந்துட்டு ப்ரோ உங்கள் டெய்லி லைஃப் வந்துட்டு vlog பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் குவாரண்டைன் வேறையா, ஸோ வீட்டில் வேறு வெட்டியாக இருக்கும், வீட்டு விட்டு வெளியும் போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்றத ஒரு vlog எடுத்து போட்டுடலாமேன்னு தான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். மேபி நான் பேச கொஞ்சம் இருக்கும், பிகாஸ் செம்ம அரை தூக்கத்தில் இருக்கேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை, ஜஸ்ட் போயிட்டு இதெல்லாம் காலைக்கடெல்லாம் பண்ணிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன், மூஞ்சியை கழுவிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு vlog எதை பற்றி நான் சொல்லிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக இந்த குவாரண்டைனில் இந்த குவாரண்டைனில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போது கடந்த 21 days வந்து என்ன பண்ணேன், டெய்லி மார்னிங் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு நமக்கு ஒரு காஃபி கொடுப்பாங்க, அந்த காஃபி குடித்தா தான் மற்றபடி மைண்டே ஒர்க் ஆகும். காஃபி குடிச்சிட்டு ஆஃப்டர் த டெய்லி மார்னிங் எல்லாம் வீக்லி ஒரு த்ரைஸ் வந்துட்டு வெளில கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குறது, க்ரோசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி டெய்லி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்துட்டு ஆஃபீஸ் வருவேன். அண்ட் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன், சேனல் ஆஃபீஸில் தான் இருக்கேன். எங்கள் வீடு பக்கத்துலேயே தான், ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ சேனல் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கேன். நீங்கள் வருவேன், க்ளீனிங் ஒர்க்லாம் நடக்கும். ஆசிஃப் ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் இருந்தான். அண்ட் எமர்ஜென்சின்றதுனால அவன் கிளம்பி ஊருக்கு போயிட்டான், பெர்மிஷன் வாங்கி. அது எப்படி இந்த குவாரண்டைனில் வந்து அவங்க ஊருக்கு போனாங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காண்டி அவங்க வீட்டில் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவன் ஊருக்கு கிளம்பி போயிருப்பான். ஸோ அவனை எழுப்பிடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவனை எழுப்பிவிட்டு தென் ஆஃப்டர் தட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு அடுத்து சேனல் ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுவோம், இல்லைனா வெட்டியாக இருக்கிறது வெட்டியாக இருக்கும். ஸோ இதனால் நான் இந்த கடந்த 21 days என்ன பண்ணேன்றதை நான் வந்துட்டு போக சொல்கிறேன். இப்போ வீட்டிலேருந்து கால் வந்து கூப்பிட்டு என்னை திட்டுறதுக்குள்ளே நான் போயிட்டு வீட்டில் சாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். வெளில போகும்போது எப்போவுமே கண்டிப்பாக மாஸ்க் போட்டுருங்க. மாஸ்க் போடாமல் போட்டுருங்க. இது வெரி 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 நெசசரி. பிகாஸ் அது நம்ம சேஃப்டிக்காண்டி தான் சொல்கிறாங்க. வெளில போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க.
டு ஆஃபீஸ். ஸோ இப்போ வெளியில் வந்து நான் 2-3 ஃபுட்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணேன். பிகாஸ் நானே வண்டி ஓட்டியிருந்தாலும் எல்லாம் அவ்வளோ ப்ராப்பராக எடுக்க முடியல, இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல, பீப்புள்ஸ் கம்பேரிட்டிவ் டு முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் மாஸ்க் வியர் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங் இட் இஸ் வெரி குட். பட் அட் தி சேம் டைம் நிறைய பேர் இதை ஃபாலோவும் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, சம் ஷாப்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த இதில் தான் நிற்கணும்னு சொல்கிறதுனால சில பீப்புள் வந்து நின்றுறாங்க. பட் அதர் தென் தட் இப்போ வெஜிடபிள் ஷாப்ஸ் இல்லைனா ரோட்டோரம் இருக்கிற சம் கடையிலலாம் வந்துட்டு யாருமே அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல. அண்ட் மோரோவர் நிறைய பேர் மாஸ்க் போடுறதில்ல. ஸோ மாஸ்க் போடுங்க, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு டே பிஃபோர் அதெல்லாம் நான் போகும்போது வந்து ரேஷன் கடையில் வந்து நான் பார்த்தேன், நிறைய ரேஷன் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே க்யூவில் கேப் விட்டு நின்னாங்க. அண்ட் வந்து அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. பட் அட் தி சேம் டைம் ஒன்லி சம் செலக்டடாக சொல்லலாம், சம் ரேஷன் ஷாப்ஸில் வந்துட்டு சுத்தமாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லோரும் கொச்சன்னு ரொம்ப மொச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா, நம்ம சேஃப்டிக்காண்டி தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னால் எல்லாரையும் இப்போ ரீச் பண்ண முடியுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் நீங்கள் நினச்சா அதை முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அண்ட் இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ ஷேர் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெலாம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா இந்த கொரோனான்றது அதிகமாகிட்டே தான் போகும். அண்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு நேற்று தான் ஆஃபீஸில் வந்துட்டு டக்குன்னு 2 ஷூட் எடுத்து முடித்தோம் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு. ஸோ அதோட எடிட்டிங் ஒர்க் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸோட கோலத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கொச்சன்னு ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேறு அந்த ஆஃபீஸ் க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே போகிறோம், பைக் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அது போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஆன் பண்ணி அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஆசிஃப் பைக், இதுதான் என்னோடய பைக். மேபி சம் பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நிலைமையில் இருக்கோ ஸோ ஆஸ் ஆஃப் நோ பைக் இஸ் வெரி குட். லைக் ஆன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரம் கிட்ட எங்கன்னா கடைக்காச்சு அட்லீஸ்ட் அதை எடுத்து போக ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆஃபீஸை லைட்டாக ஒரு டூர் காமிச்சிட்டேன். என்ன கோலத்தில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். க்ளீனிங் ஒர்க், கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ
கூட. ஸோ அதை தாண்டி இங்கே இருக்கும்போது சேனல் ஒர்க் போகும் அண்ட் ரெகுலராக இந்த மாதிரி போயிட்டுருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மேபி கிளாஸஸ் டான்ஸ் கிளாஸஸ் மேலே போவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன் ரெகுலராக இருந்துகிட்ருக்கு. அண்ட் அதை தாண்டி எதுவும் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தெரியுதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த vlogging சேனலே அதுக்கு தானே, நமக்குள்ளே வந்து என்னோட டே டு டே லைஃப்பை வந்துட்டு நான் vlog எடுத்து போட போகிறேன். அதோட என்னோட லைஃப் ஸ்டைல்ஸு அதை தாண்டி சம் திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷோ யூ, இல்லை உங்ககிட்ட சொல்ல விரும்புறதெல்லாம் நான் வந்து வீடியோ தான் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த சேனலை பற்றின ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog-ஐ பற்றின ஒப்பீனியனையும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் vlog நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கொஷின்ஸ் கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நாட் ஒன்லி இன் திஸ் சேனலில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிஃபோர் ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நான் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் போட போகிறேன். ஸோ அதில் எல்லோரும் மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஸோ அதை மறக்காமல் கேளுங்க. அண்டு நான் கம்யூனிட்டி இந்த பேஜோட கம்யூனிட்டிலையும் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோட கீழேயும் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன என்கிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்ன, ஆர் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இல்லைனா வேறு என்னை திட்டினா கூட திட்டிட்டு எல்லாமே பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் படித்து நான் அவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அண்ட் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்து பேசினா போர்டு அடிச்சிடும் இல்லையா, அதனால வந்துட்டேன். ஸோ போன வீடியோ நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணது வந்து 2 months அப்புறமா அப்லோட் பண்ணேன். அதில் வந்துட்டு எனக்கு வியூஸும் ஓகே அண்ட் அதுக்கேற்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிப்ளைஸ் வந்தது. இட்ஸ் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்டப் மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கொஷின்ஸ்லாம் கேட்க தான் போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா என் வீடியோஸ் வரது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா, அதனால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிடுறேன். நான் மறக்காமல் கொஸ்டின் கேட்டுருங்க சரிங்களா. இந்த vlog இதோட எண்ட் பண்ணுறேன். see you all in another vlog. Take care. Bye. வீட்டில் எல்லோரும் சேஃப் பாருங்கள், வெளில போகாதீங்க.